இளைஞர் அணி, மாணவர் அணி, மாமன்ற உறுப்பினர் அணி படிக்கும் போது கொஞ்சம் பயந்துட்டேன். ஏன்னா திடீர்னு சட்டமன்ற உறுப்பினர் அணின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மாமன்ற உறுப்பினர்கள் அணின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் மேயர் அணின்னு தனியாக ஒரு அணி இருக்குது, அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தலைமை கழக அணின்னு ஒன்று இருக்குது. இந்த போட்டியோடு எல்லாம் மறந்துடணும் 2 நாளுக்கு அப்புறம். தலைமை கழகத்திற்கு மீது நமக்கு நிறைய மனக்கசப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் போட்டியில் அதெல்லாம் நீங்கள் வெளிக்காட்டக்கூடாது. உண்மையான ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட. ஏன் இதுக்கு இப்போ கை தட்டுறீங்க? எங்கள் தலைமை கழக அணி விளையாடும் போது முழு பாதுகாப்போடு விளையாடுமாறு, அது அம்பையர்கள், நடுவர்கள் நியாயமான நடுவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் அறிவுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றேன்.